ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. அந்த அம்மாக்கு முடி இங்க இருக்கு, முட்டிக்கு கீழே, முட்டிக்கு 55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது, ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. நான் உடனே திருப்பி உட்கார வச்சு, உங்க பொண்ணு தானம்மா, உங்களோட ஜீன் கொஞ்சம் வந்திருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி முடி போட்டாச்சு? அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள கேட்கறேன் என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும் சரியா, டெய்லி அவங்க வந்து வாச தெளிக்கும் போது கருவேப்பிலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்துக்கிறத டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்களாம். சரிங்களா, இது வந்து ஒரு 10-15 வருஷமா பண்றாங்க அவங்க. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேன் டாக்டர், நான் சாப்பிட்றேன், சாப்பிட ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்ல தெரியல அதான்ட்டு. ஆனா இவ்வளோ முடி இருக்கு அவங்களுக்கு, வெறும் கருவேப்பிலை தான், அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளோ முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாச தொளிக்கும் போது ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிடுறது, 2 பழம் எடுத்து சாப்பிடுறது, இதுதான் ஒரு ரொட்டீன். அதுலயே இவ்வளவு பெரிய, ஆமா, இவ்வளவு முடி இவ்வளவு தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடி. அது ஒரு முடி கூட வெள்ள முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலையா, இப்பதான் இவ்வளவு முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னா, அப்போ இன்னொரு நான் டாக்டர்கிட்ட பேசினேன், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட்ட பேசினேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிடலாம்னா, கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5-6 இல்லை மேக்ஸிமம் 10 இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது வந்து அதிகப்படியாக சாப்பிடும்போது ரத்தம் ஊறாயிர ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆல்டர் பண்ணுது போல. அதனால கருவேப்பிலை ஜூஸா அடிச்சு யாரையும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார், நேச்சுரோபதி டாக்டர் சொல்லுங்க சொன்னார். ஸோ நீங்க உங்க பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க டாக்டர், ஜூஸா மட்டும் அடிச்சு குடிக்க சொல்லாதீங்க, மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஒரு 10 இலையை பச்சையா சாப்பிட சொல்லுங்க, ஒரு நாள் கூட சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அதனால என்ன பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே, நீங்க கருவேப்பிலை சாப்பிடுங்க, ஒரு வேளை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில பேஷண்ட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், உணவுல வந்து ஒரு சின்ன கருவேப்பிலையே இவ்வளவு சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதான், அப்ப நம்ம உணவுல எத்தனை விஷயங்களை மாற்றம் பண்ணா முடி நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு.